தமிழகத்தில் நீலகிரி மாவட்டம் தேயிலை உற்பத்தியில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டமாக விளங்குகிறது. மலையரசியின் மடியில் பச்சை போர்வை போர்த்தியதைப் போல கண்களுக்கு விருந்தளிக்கும் தேயிலை தோட்டங்கள் நீலகிரி மாவட்டத்தில் அதிக அளவில் உள்ளது. இங்குள்ள மிகப்பெரிய அளவிலான தேயிலை எஸ்டேட்டுகள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமானதாகவும் உள்ளது. சுமார் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் என தன்வசம் வைத்துள்ள மிக முக்கிய நிறுவனங்கள் அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைக்கின்றனர். ஒரு சில தேயிலை எஸ்டேட்டுகள் சிறந்த முறையில் பணியாளர்கள் ஊதியம், மருத்துவ வசதி, குழந்தைகளுக்கு கல்வி வசதி ஆகியவற்றை ஏற்படுத்தி வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. இங்குள்ள தேயிலை எஸ்டேட்டுகள் ISO தரச்சான்று பெற்று பல்வேறு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் தேயிலை தூள்கள் மூலமாக சிறந்த லாபத்தினை ஈட்டி வருகிறது. ஆனால் அங்கு பணிபுரியும் மக்களுக்கு உள்ள பழைய வீடுகளை புனரமைத்து தருமாறும், அடிப்படை கழிவறை வசதி, வீட்டுக்கு வீடு குடிநீர் வசதி, மருத்துவ வசதி மற்றும் அவர்கள் செய்யும் பணிக்கு ஏற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும் என ஏக்கம் தெரிவிக்கின்றனர் தேயிலை எஸ்டேட் தொழிலாளர்கள். அத்தியாவசிய பிரச்சனைகளுக்காக பல்வேறு முறை அரசு அதிகாரிகளிடமும் மனு அளித்தும் எந்த பயனும் இல்லை என தெரிவிக்கின்றார் தொழிற்சங்க தலைவர் உதகை சிவா. எங்களது தொழிற்சங்கத்தின் மூலமாக இவர்களது அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்திலேயே மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்திருந்தோம். சம்பந்தப்பட்ட துறையினர் நேரில் சென்று இவர்களது குடியிருப்பு பகுதிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டோம் என தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தேயிலை எஸ்டேட்டுகளில் ஆயிரக்கணக்கான தேயிலை தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சம்பளம், போனஸ் மற்றும் பொருட்கள் ஏற்றுமதியானால் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தொழிலாளர் உரிமை தொகையை எஸ்டேட் நிர்வாகம் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என தெரிவிக்கின்றனர் தொழிற்சங்கத்தினர். தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை முறை மற்றும் ஆட்சியரிடம் மனு அளித்தது குறித்து நீலகிரி தோட்ட தொழிலாளர் மக்கள் முன்னேற்ற நல சங்கத்தின் தலைவர் உதகை சிவா கூறுகையில், நீலகிரி மாவட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக உங்களிடையே, அதாவது நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 பெரும் தேயிலை நிறுவனங்கள் இங்கே பயணித்து வருகிறது. இந்த தேயிலை நிறுவனங்களில் கிட்டத்தட்ட 50-60ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அதுபோக சிறு குறு தொழிற்சங்கங்கள் இங்கே முதலாளித்துவங்களை எஸ்டேட்டை நடத்திட்டு வராங்க. இதில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எஸ்டேட் பார்த்திங்கன்னா ஒரு 17-18 எஸ்டேட்டுகள் இங்கே இயங்கி வருது. இதில் இந்த மாதிரி ஒரு 40-50ஆயிரம் தொழிலாளர்கள் இருக்காங்க. இதில் இப்போ என்ன இவங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 3-4 தலைமுறையாக பார்த்திங்கன்னா இந்த தேயிலை நிறுவனத்தில் இந்த தொழிலாளர்கள் பயணித்து வருகிறார்கள். இதில் பார்த்திங்கன்னா சவுத்தில் மற்ற இந்த திருச்சி மாவட்டங்கள் இந்த மாதிரி மாவட்டத்தில் தான் இங்கே நிறைய பேர் இது 4 தலைமுறையாக இங்கேயே தங்கி இருந்து அவங்க தலைமுறையாக ஒவ்வொரு எஸ்டேட்லையும் பணிபுரிஞ்சு வராங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த தேயிலை எஸ்டேட் கிட்டத்தட்ட 1947 1950 கட்டின குடியிருப்புகளில் தான் இன்னைக்கு இவங்க வசித்து வராங்க. இதில் என்ன அப்படின்னா,
இந்த குடியிருப்புலாம் பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமான நிலையில் பழுதடைந்து, ஒரு கழிப்பறை வசதி கிடையாது, ஒரு சரியான குடிநீர் வசதி கிடையாது, சரியான தாரோடு வசதிகள் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ரொம்ப மோசமான அவல நிலைகளில் தான் இன்னைக்கு இந்த தொழிலாளர்கள் வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு வராங்க. இந்த தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படையான வசதிகள் எதுவுமே கிடையாது. சரியான மருத்துவ வசதி கிடையாது, சரியான கல்வி வசதிகள் எதுவுமே கிடையாது. அவர்களுக்கு தேவையான இந்த நான் சொன்னது மாதிரி இந்த குடியிருப்புலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில், இடியக்கூடிய நிலையில் இருக்குது. கிட்டத்தட்ட 80-90 வருஷம் ஆயிடுச்சு. அதை வந்து இந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தில் ISO கம்பெனி எல்லாமே லாபத்தில் இயங்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். எல்லாமே இங்கே இருக்க கம்பெனிகள் எல்லாமே ISO முத்திரை வாங்கின ஒரு கம்பெனி, லாபத்தில் இயங்கிட்டு வருது. இவங்க எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கம்பெனி. ஆனாலும் இந்த தொழிலாளர்களை எப்படி வச்சிருக்காங்கன்னா இன்னைக்கும் ஒரு அடிமைத்தனமாக தான் இந்த நிர்வாகங்கள் வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்குது. வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தொழிலாளர்களுக்கு போனஸ்னு ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா எஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த போனஸை கொடுத்துட்டு வராங்க. ஆனால் கவர்மெண்ட்டோட நிர்ணயிக்கம் பண்ணியிருக்கிறது வந்து 8.35% வந்து கண்டிப்பாக கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கா. லாபத்தில் இயங்கினாலும் பரவாயில்ல, இயங்காட்டினாலும் பரவாயில்ல, தொழிலாளர்களுக்கு வந்து அந்த 8.35% கொடுக்கணும். ஆனால் வந்து இது லாபம் எப்படி ஓடுதுன்னு பார்த்து ஒவ்வொரு எஸ்டேட்டும் 20% போனஸ் தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. கடந்த இப்போ 5 வருடமாக பார்த்தீங்கன்னா எந்த எஸ்டேட்லையும் வந்து இது ஃபுல்லான அந்த 20% போனஸை எந்த நிர்வாகமும் கொடுக்கறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து லாபம் இல்லைங்கிறாங்க. லாபம் இல்லாமையா வந்து எக்ஸ்போர்ட் போயிட்டு இருக்குது. ரெண்டாவது இந்த தொழிலாளர்களுக்கான அந்த எக்ஸ்போர்ட் பண்ற இடத்துல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து பேட்டியட் அமௌண்ட்னு ஒரு அமௌண்ட் வருது. அந்த அமௌண்ட்டையும் அந்த பணத்தையும் வந்து இந்த தொழிலாளர்களுக்கு சரியான முறையில கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி நிறைய இவங்களோட உரிமைகள்லாம் பறிக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்குது. அதனால இதை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இருக்கிற இந்த எவ்வளவு பெரிய எஸ்டேட் இருக்குது அதெல்லாமே அரசு கவனத்துல எடுத்து இந்த அத்தனை எஸ்டேட்டுக்கும் அதிகாரிகளை அனுப்பி நேரில் ஆய்வு சென்று இவங்களோட குடியிருப்பு எப்படி இருக்குது, இவங்களோட அடிப்படை வசதி எப்படி இருக்குது, இவங்களுக்கு எல்லா உரிமையிலும் கொடுத்துட்டு இருக்காங்களா, மருத்துவ வசதி சரியான முறையில் கொடுத்துட்டு இருக்காங்க, கல்வி வசதி சரியான இதில் கொடுத்துட்டு இருக்காங்களா, இந்த போனஸ்லாம் சரியா வந்துட்டு இருக்குதா அப்படிங்கிறத நேரில் ஆய்வு சென்று அவங்களோட அடிப்படை உரிமைகளை வந்து கண்டிப்பா இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் கண்டிப்பா கவனத்தில் எடுத்து அவங்களுக்கு நல்லபடியா ஒரு இதை பண்ணி கொடுக்கணும். இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான இந்த மழையிலையும் பனியிலையும் கஷ்டப்பட்டு அட்டக்கடியிலையும் அதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு வந்து இந்த தேயிலை பறித்து அவங்க முதலாளிகளுக்கு கொடுத்து இந்த முதலாளி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதில் பெரிய லாபகரமாக தான் இயங்கிட்டு இருக்குது. ஆனால் ஏன் இவங்களுக்கு வந்து போனஸ் தரக்க மறுக்கிறாங்க, மற்றபடி இவங்களோட இருக்கிற அடிப்படை உரிமைகளை எல்லாத்தையும் மறுக்கிறாங்க, ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ வந்திருக்க புதிய மாவட்ட ஆட்சியரிடம் வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் மக்கள் குறை தீர்ப்பில் வந்து நாங்கள் எங்கள் தொழிற்சங்கத்தின் சார்பாக வந்து நாங்கள் முறையிட்டிருக்கோம், மனு கொடுத்துருக்குறோம். அவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. இதை வந்து அரசு கவனத்துக்கு எடுத்து சென்று அதுக்கு உட்பட்ட தகுந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி இந்த தொழிலாளரின் குடியிருப்புகள் வந்து கண்டிப்பாக சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துல கண்டிப்பா நாங்க இந்த தொழிலாளர்களுக்காக இறங்கி தொழிற்சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.